முனைவர் பட்ட ஆய்வு மாணவர்களின் புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறை செய்தியாளர் ஸ்டாலினுக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் முனைவர் பட்டம் பயிலும் மாணவர்களை அலைக்கழிக்கக்கூடாது, அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும், உரிய மரியாதை தர வேண்டும், மீறினால் கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சுற்றறிக்கையை உயர்கல்வித்துறை அனைத்து பல்கலைக்கழகத்துடைய பதிவாளர்களுக்கு அனுப்பியிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செழியன் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவருடன் பேசுவோம். சார் வணக்கம். இந்த சுற்றறிக்கையுடைய சாராம்சங்கள் என்ன? தற்போது அனுப்ப வேண்டிய முக்கியத்துவம் என்ன? ஆராய்ச்சி மாணவர்கள் தான் ஏற்றுக்கொண்ட தலைப்பில் ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்பதுதான் தமிழக அரசுடைய முழு விருப்பமும் செயல்பாடும் எதிர்பார்ப்பும். இந்நிலையில் சில இடங்களில் நெறியாளர்கள் எங்களை தவறான வழியில் பயன்படுத்துகிறார்கள், தேவைப்படாத பல வேலைகளை தருகிறார்கள், தொகை ரீதியாகவும் பண ரீதியாகவும் எதிர்பார்க்கிறார்கள். அதனால் நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் என்ற செய்தி சில இடங்களில் வந்ததற்கு பிறகு அவைகள் களையப்பட்ட நடவடிக்கைகளும் உண்டு. எனவே இந்த குறைகளை போக்கும் முகமாக தான் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் கோரிக்கைகளை கேட்பதற்கு ஹெல்ப்லைன் டெஸ்க் ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலமும் அவைகள் களையப்பட்டு வருகிறது. எனவே கல்வி கட்டணம் தவிர வேறு எந்த கட்டண தொகையும் ஆராய்ச்சி மாணவரிடம் பெறக்கூடாது என்று கடுமையான உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறோம். எனவே அது போன்ற நடவடிக்கைகள் இன்னும் ஆராய்ச்சி மாணவர்கள் மேன்மேலும் அதில் பயனடைய வேண்டும் என்ற முதலமைச்சருடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான். அதேபோல் முதல்வர் பெயரில் இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி படிப்புக்குரிய உதவித்தொகையும் மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பிக்கலாம் என்ற நிலையையும் உருவாக்கியிருக்கிறோம். எனவே உயர்கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு எல்லா நிலையிலும், ஆராய்ச்சி மாணவர்களுக்கு எல்லா நிலையிலும் அவர்கள் கல்வி பயிலுவதற்கான வழிவகையை உருவாக்கி தர வேண்டும் என்ற முதல்வருடைய எண்ணத்தை தான் உயர்கல்வித்துறை அதை கண்ணாக கொண்டு நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம். ஆங்காங்கு புகார் மனுக்கள் வலைதளம் மூலமாகவோ எழுத்துப்பூர்வமாகவோ நேரடியோ சொன்னால் உரியவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கவும் உயர்கல்வித்துறை தயங்காது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இந்த நெறியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஹெல்ப் டெஸ்க்கும் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கோம் அப்படின்னு இருக்கீங்க. இந்த ஹெல்ப் டெஸ்க்ல வரக்கூடிய புகார்கள் நேரடியாக உங்களுடைய கவனத்துக்கு வரப்படுமா அல்லது பதிவாளர்கள் மூலமாக உங்களுடைய வந்தடையுமா? நாங்கள் ஆங்காங்கு உருவாக்கி இந்த மாத இறுதிக்குள் முடிவடைந்து விட வேண்டும் அந்த ஹெல்ப்லைன் டெஸ்க் என்பது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக அளவில் உள்ளவைகளை ஆங்காங்கு இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர் பதிவாளர் மூலமாகவும், கல்லூரிகளில் இருப்பவை எங்கள் முதல்வர் மூலம் பெறப்பட்டு மண்டல இணை இயக்குநர் மூலமாகவும் நாங்கள் அவைகளை கண்காணிக்கப்பட்டு வாரத்திற்கு ஒரு முறை மொத்தத்தில் எவ்வளவு புகார் மனுக்கள் வந்திருக்கிறது, கோரிக்கை மனுக்கள் வந்திருக்கிறது, அது வலைதளம் மூலமாக எவ்வளவு, அலைபேசி மூலமாக எவ்வளவு, நேரில் வந்து தந்தது எவ்வளவு என்ற விவரங்களையும் சேகரிக்கப்பட்டு அவைகள் களையப்பட்ட முடிவுகளும் எவை தீர்க்கப்பட்டது எவ்வளவு, தீர்க்கப்படாமல் இருப்பது எவ்வளவு என்ற கண்காணிப்பையும் ஆங்காங்கு இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அதிகாரிகள் மூலம் மண்டல அளவில், கல்லூரி அளவில் கண்காணிக்கப்பட்டு எங்களுடைய மேற்பார்வையில் செயல்படுத்துகிறோம். எனவே எந்த புகாரும் எதிர்காலத்தில் வராத வகையில் செம்மறிட்டு தர வேண்டும் என்ற முதல்வருடைய உத்தரவை நாங்கள் மேற்கோள் காட்டி செய்வோம். நீங்களும் முனைவர்ன்றால இந்த கேள்வி வைக்கிறேன். நீங்க முனைவர் பட்டம் பயிலும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததா? இப்ப உங்களுக்கு இல்லாட்டாலும் கூட உங்களுடைய சக மாணவர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்களா? ஒரு அமைச்சராகவும் முனைவர் பட்டம் பெற்ற ஒரு நபராகவும் நெறியாளர்களுக்கு என்ன அறிவுரை நீங்க சொல்றீங்க? ஒரு ஆராய்ச்சி மாணவர் என்ற முறையில் நானும் முனைவர் பட்டம் பெற்ற நிலையில் நீங்கள் கேட்கிற கேள்வி புரிகிறது. சில இடங்களில் இதுபோல தவிர்க்க முடியாத சில சம்பவங்கள் உண்டு என்பதை யாரும் மறுக்க முடியாது. அது வெளியில் கொண்டு வர முடியாமல் கூட இருந்திருக்கலாம், அதுதான் யதார்த்த நிலை. ஆனால் ஆங்காங்கு நெறியாளர்கள் தன்னுடைய ஆராய்ச்சி மாணவர்களுக்கு இந்த நிலையில்தான் உங்களை எதிர்பார்க்கும் என்ற நிலை ஆராய்ச்சியாளர்களும் மேற்கொள்ள வேண்டும். ஆராய்ச்சி மாணவர்களும் கல்விக்காக இவர் நெறியாளர், அந்த நிலையில் தான் நாம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் நாம் அதற்குரிய அந்த ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நிலையில் தான் இருதரப்பும் இருக்க வேண்டியது தவிர இவர்களும் எதையாவது சரி செய்து கொள்ளலாம் என்ற எண்ணமும் வரக்கூடாது, நெறியாளர்களும் இவர்களும் எதையும் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணமும் வரக்கூடாது. எனவே இரண்டுமே சமநிலையில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்ட கருத்தாக தான் கருத வேண்டும். நெறியாளர் நினைத்தாலும் எதையும் செய்துவிட முடியும் என்று கருதிவிடக்கூடாது, ஆராய்ச்சி மாணவர்களும் எப்படியாவது நெறியாளரை சரிகட்டி விடலாம் என்று கருதிவிடக்கூடாது. ஆனால் கல்வியின் தரம் தரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் முதல்வர் எங்களுக்கு இட்டிருக்க கட்டிருக்கை. எனவே உங்கள் கேள்வி இருதரப்புக்கும் பொருந்தும். நெறியாளர்களுக்கும் சில நெறிமுறைகள் கடமைகள் உண்டு, ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் சில கடமைகளும் ஆய்வு கட்டுரைக்கு சமர்ப்பிக்க வேண்டிய அதற்கு இந்த கோப்புகளும் உண்டு. இவை சமநிலையில் இருந்தால் எந்த இடர்பாடும் வர வாய்ப்பில்லை. ஆனால் நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம்.
முனைவர் பட்டம் பயிலும் மாணவர்களாகட்டும், ஆராய்ச்சி படிப்புகளை சொல்லிக்கூடிய அந்த நெறியாளர்களாகட்டும், இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளை தான் அமைச்சர் முன்வைத்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவு கிருஷ்ணமூர்த்தியுடன் ஸ்டாலின்.